பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்பயுமே ஆண்டவர் வந்து நமக்கு செகண்ட் சான்ஸ் தருகிற ஆண்டவர் தான். கண்டிப்பா. ஸோ அந்த இதை பத்தி நம்ம விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அநேகருக்கு வந்து தோணும், ஐயோ நான் ஆண்டவரை துக்கப்படுத்திட்டேனோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரம் ஆண்டவர் எனக்கு இன்னொரு வாய்ப்பு தந்தார்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்க லைஃப்ல வந்து ஒரு சில சூழ்நிலையினால ஒரு சில ஆசீர்வாதங்கள் வந்து மிஸ் ஆகி போயிருக்கும். நீங்க எந்த பாவமும் செய்யாம கூட இருக்கலாம், அந்த சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, பாவத்தினாலதான் நீங்க பண்ணிருக்கலாம். மூணாவது, ஆண்டவர் சொன்ன கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாம கூட அப்படி நடந்திருக்கலாம். எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய ஆண்டவர் வந்து ரெண்டாவது வாய்ப்பை வந்து தருகிற ஆண்டவர் தான். அதனால அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னாலே ஆண்டவர் ரெண்டாவது வாய்ப்பு வந்து தருவாங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த ப்ரேயர் பாயிண்ட் வைக்கிறதே இல்லை. ஆண்டவரே எனக்கு இன்னொரு சான்ஸ் தாங்க, இன்னொரு சான்ஸ் எனக்கு தாங்க. அந்த ஒரு சில நேரம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை இழந்திருப்போம், எனக்கு அதையே வேணும், எனக்கு இதையே வேணும் அப்படி பிடிச்சிட்டு நிக்காம ஃப்ரீயா விட்டுட்டு ரிலாக்ஸா விட்டுட்டு, ஆண்டவரே இன்னொரு வாய்ப்பை ஏற்படுத்தி தாங்க. ஒரு சில பேர் ஒரு சில வேலையில இருந்து வந்திருப்பாங்க, எனக்கு அதே வேலை, எனக்கு அதே மாதிரி, எனக்கு அதே பொசிஷன், எனக்கு அப்படியே வேணும்னு கேட்பாங்க. ஆண்டவர் இதை விட அதிகமா கூட நமக்கு கொடுக்க ரெடியா இருப்பாரு. அதுக்கு ஒரு ஹம்பிள் ஹார்ட் வேணும். உண்மையாமே ரெண்டாவது சான்ஸ் எனக்கு தாங்கன்னு கேட்கறதுக்கு. இப்போ ஒரு மேனேஜர் உங்களை பார்த்து பயங்கரமா திட்டிட்டு வேலையே வராது அப்படிங்கிறாருன்னு வைங்களேன், அந்த இடத்துல நம்ம ரெண்டு காரியம் பண்ணலாம். ஒண்ணு, உன்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு நான் வேலையை பார்க்காம போயிடறேன் அப்படின்ட்டு போகலாம். ரெண்டாவது, எனக்கு இன்னொரு சான்ஸ் தந்தீங்கன்னா இதை விட நான் ஒரு பெட்டரா நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு இது இருக்கு. இந்த இடத்த நம்ம எங்க வர்றோம் அப்படின்றதுதான் முக்கியம். ஒரு இடத்துல இருந்து நம்ம நல்ல ஒரு ஹை சேலரியா நம்ம ரிலீஃப் ஆகி வர்றது வேற கதை. ஒருத்தவங்க நம்மளுடைய இது மேல ஒரு சரியான திருப்தி இல்லாம சொல்றாங்கன்னு வைங்களேன், அப்ப அந்த இடத்துல நம்ம கண்டிப்பா செகண்ட் சான்ஸ்க்காக நம்ம ரெக்வஸ்ட் பண்ணணும். நம்ம பைபிளே கூட அந்த இளையகுமாரன் அந்த கதையை வந்து அவெல்லாம் உண்மையுமே ஹம்பிளா வந்துதான் அவங்க அப்பா கிட்ட வந்து எனக்கு வந்து அவர் மனசுல அந்த இடத்துல நினைக்கிறாரு. அவ்வளவு நேரம் பணம் இருக்கும் போதெல்லாம் அவர் பயங்கரமா இருந்தாரு. எனக்கு தகப்பன்ட்டதான் எனக்கு வேணும்னு புடிங்கிட்டு போனவர், வேணும்னு பிரிச்சுட்டு போனவர். அந்த இடத்துல நீ என் குடும்பத்துல இருக்க வேலைக்காரங்க கூட நல்லா தானே இருக்காங்க, அப்பனா வேலைக்காரனாவாச்சும் என்னை ஏத்துக்கோங்கன்னு சொல்லி நான் திருப்பியும் அப்பா கிட்ட போவேன். எனக்கு வந்து இன்னொரு வாழ்க்கை அட்லீஸ்ட் சாதாரண வேலைக்காரனாவே என்னை வந்து எனக்கு அந்த இடத்துல எனக்கு சாப்பாடுக்காவாச்சும் நான் கஷ்டப்பட மாட்டேன்லன்னு அவர் வந்து இது பண்றாரு. ஆனா ஆண்டவர் அப்படியே விட்டாரு. ஆண்டவர் பயங்கரமா வச்சு ஒரு அவராதான் வந்தாரு. செகண்ட் சான்ஸ் வந்து எப்பயுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டிப்பா முதல் சான்ஸ் கிடைக்கிறப்ப எப்பயுமே வந்து நமக்கு தானா வர மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும், எல்லாருமே மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும், நம்மள வந்து ரொம்ப இதா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இந்த செகண்ட் சான்ஸ் வந்து நம்மளாதான் எல்லாமே பண்ணணும். அன்னைக்கு இளையகுமாரன் வந்து அவனை யாரும் வந்து கூப்பிடலாம் இல்ல, இப்பா நீ ஏன்பா இங்க கஷ்டப்படுற, அவங்க அப்பா வீட்டுக்கு போக வேண்டியதானப்பான்லாம் யாரும் சொல்லல. அது அவரா பர்சனலா எடுத்த ஒரு முடிவு தான். நான் வந்து கேட்கணும்னு அவர் மனசுல அங்கிட்ட இருந்து வாராரு. ஆனா அவர் வாயை திறந்து கேட்கறதுக்கு கூட முன்னாடியே ஆண்டவர் வந்து பயங்கரமா இது பண்றாரு. அதுதான் நம்ம இருதயத்துல அந்த ஒரு ஆண்டாட்ட நான் இன்னைக்கு வந்து எனக்கு பரவாயில்ல ஆண்டவரே, இருந்தாலும் எனக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனதுருகி அந்த ஒரு இது கேட்கறோம் பாத்தீங்களா, அந்த மனசைதான் ஆண்டவர் வந்து பாக்குறாரு. ஆதாம் ஏவாளுக்கே நம்ம வந்து எடுத்துக்கலாமே, அவங்க நிறைய எக்ஸ்கியூஸ் தான் சொல்றாங்க. தான் செஞ்ச தவற எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ. ஒருவேளை அவங்க ஒத்துருந்தாங்கன்னா உண்மையாமே ஏதேன் தோட்டத்துல இருந்திருக்கலாம். ஆண்டவரே எனக்கு நம்மளும் ஏதேன் தோட்டத்துல இருந்திருக்கலாம், சான்ஸ் தாங்க அப்படின்னு வந்து நம்ம கேட்கலாம். ஆண்டவரே இப்ப ஆண்டவரே சொல்றாரு, நீ வந்து இந்த இடத்துல தப்பு பண்ணிட்ட அப்படின்னாலும் ஆண்டவரே எனக்கும் இன்னும் ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு. இந்த வாய்ப்பு வந்து நம்ம எங்க கேட்கணும்னா பரலோகத்துல போய் கேட்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒன்ஸ் இது பண்ணிட்டோம்னா நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டாதான் உண்டு. அதுக்காக வந்து செகண்ட் சான்ஸ்னா அந்த ஃபர்ஸ்ட் செகண்டோட நம்ம நின்னுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஐயோ இவங்களே சொல்லிட்டாங்க, அப்ப நம்ம ஆர்டர்ட்ட எப்பயுமே செகண்ட் சான்ஸ். செகண்ட்னா அந்த முதல் டைம் செஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு டைம் அதோட நின்னுக்கணும், அவ்வளவுதான். இதே இளையகுமாரன் திருப்பி போயிட்டு அப்படி வந்தாருன்னா அவங்க அப்பா வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாரு. ஸோ அதுதான் நம்ம பரமபிதா வந்து அப்படிதான். அதுக்கும் மீறி ஆண்டவர் உணர்த்தினதுக்கு அப்புறமும் ரெண்டாவது சான்ஸையும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து சான்ஸ் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. இப்ப ரூத் சம்பவத்தை நம்ம வந்து பார்க்கலாம். இவங்க தவறு செஞ்சதுனால அவங்க கணவரை இழந்தாங்க அப்படின்லாம் இல்ல. ஆக்சுவலி அது நகோமிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனையானும் தெரியல. ஆனா அவங்க நகோமியோட கணவரும் இறந்துட்டாங்க, இந்த பசங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. மொத்தத்துல அந்த குடும்பத்துல உள்ள எல்லா ஆண்களுமே இறந்துட்டாங்க. ஆனா நமக்கு தெரியல அவங்க அந்த பைபிள்ல ஸ்பெசிபிக்கா சொல்ல, ஒருவேளை நகோமி கூட நம்ம இங்க கஷ்டப்படுறதுக்கு அங்க போலாம் ஒரு ஐடியா கூட இனிஷியேட் பண்ணிருக்கலாம்
இருந்திருக்கலாமோ, அது நமக்கு தெரியாது. நம்ம மேபி வேணா இப்படி யோசிக்கலாம். நம்ம யோசிக்கிறோம், இனி பரலோகத்துல போய் பார்த்தாதான் தெரியும். இப்ப இந்த இடத்துலதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்களே படிச்சு பாருங்க. ஓர்பால், ரூத் 2 மருமகள் இருக்காங்க. நகோமி வந்து சொல்றாங்க 12ஆம் வசனத்துல, என் மக்களே திரும்பி போங்கள், நான் வந்து வயது சென்றவர். அதாவது என்னால உங்களுக்கு இன்னொரு ஒரு லைஃப் அமைச்சு தர முடியாது. நான் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கட்டி கொடுக்குற அளவுக்கு என்னால முடியாது. ஒருவேளை அந்த காலத்துல அப்படிலாம் நடந்திருக்கோ என்னமோ. நகோமி அவ்வளவு பெரிய கதை சொல்றாங்க. ஆனா நீங்க வேணா திரும்பி போய் நீங்க உங்க அப்பா அம்மாவை பார்த்து வேற ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனா அப்ப ரூத் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இல்ல என்னானாலும் பரவாயில்ல, இந்த நகோமியோடய நம்ம போயிருவோம், நம்ம வந்தாச்சு, கல்யாணம் பண்ணி வந்தாச்சு, இவங்களோடய நம்ம இருந்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்த்துதான் ரூத்துக்கு வந்து இன்னொரு ஒரு வாழ்க்கையை வந்து யார் மூலமான அதே நகோமி இருதயத்தை பேசி இது பண்றாங்க. இங்க பாருங்களேன், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவள் மாமியாராகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோ. ஒரு மாமி வந்து இது செய்யறாங்கன்னா ஒரு அதிசயம் தான். ஸோ எதனால ஆண்டவர் ரூத்துக்கு வந்து அந்த ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தாருன்னா, ரூத்துடைய இருதயத்தை பார்த்தோம். கண்டிப்பா ரூத் வந்து இந்த நகோமி என்ன ஆனாலும், ஆக்சுவலி ரூத் வந்து நகோமியை வந்து எனக்கு இன்னொரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணி வரல. நான் வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு நான் எப்படியே நான் வந்து கடைசி வரைக்கும் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் ஆக்சுவலி அவங்க வந்தாங்க. அந்த இருதயத்தை பார்த்துதான் ரூத்துக்கு ஒரு நல்ல, அதுவும் அந்த செகண்ட் சான்ஸ் வந்து சொல்லப்போனா அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸை விடவே ரொம்ப ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பத்தி பைபிள்ல எதுவுமே இல்லை. ஆனா ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு லைஃப் சொல்லப்போனா அவங்க அந்த பழைய துக்கத்தை வந்து பிறந்தாரு. ரூத்துடைய சந்ததியில தான் ஆண்டவரே பிறந்தார். ஸோ ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு லைஃபை வந்து ஆண்டவர் வந்து கொடுக்குறாரு. இன்றைக்கு உங்களுக்கும் இந்த முதல் வாழ்க்கையை வந்து சரியா அமையாமல் இப்ப நீங்க பிரிஞ்சு வந்து வாழலாம். ஒரு இல்ல நீங்க செய்த ஒரு தவறுனால கூட இருக்கலாம், இல்ல அவசரப்பட்டு நீங்க பேசின ஏதோ ஒரு வார்த்தைனால கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம். நீங்க வாழ்க்கை துணை இழந்திருக்கலாம், ஒரு வேலை இழந்திருக்கலாம், மனிதர்களை இழந்திருக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இழந்திருக்கலாம், ஒரு சபையை இழந்திருக்கலாம், என்ன வேணாலும் இழந்திருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த இழப்பை ஆண்டவரால் மறுபடியும் நீங்க செகண்ட் சான்ஸுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, ரூத் மாதிரி ஆண்டவரே என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உண்மை பின்பற்றுவேன். ஆண்டவர் ரூத் சொல்றாங்க, உம்முடைய தேவனை தான் நான் கடைசி வரைக்கும் பின்பற்றுவேன். அப்படி ஆண்டவரே கடைசி வரைக்கும் நான் உண்மைதான் பின்பற்றுவேன். இப்ப ரூத் நினைச்சிருக்கலாம்ல, இந்த இஸ்ரவேல் தேவனா ஒரு தேவனா, இவர் பிள்ளையில நான் கல்யாணம் பண்ணி தான் இப்படி ஆனேன். ஏன்னா இன்றைக்கு அப்படி பேசுற மக்கள் இருக்காங்க. ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து ஒரு பிள்ளைக்கு, புதுசா போன பிள்ளைக்கு ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அவங்க குடும்பத்துல நீ சர்ச்சுக்கு போனல அதனாலதான் அப்படி ஆச்சு. அப்ப ரூத்தை பார்த்து அன்னைக்கு எத்தனை பேர் மோவாப்ல சொல்லியிருக்கலாம், நீ இஸ்ரவேல்ல போய் அந்த பையங்களை போய் கல்யாணம் பண்ணல அதனாலதான் உன் குடும்பம் அப்படி ஆச்சு அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த பேச்சுகளையும் தாண்டி மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்கே வந்து இஸ்ரவேல் தேவனை தான் நான் வணங்குவேன்னு சொல்லி திருப்பி இஸ்ரவேல்லே ஒரு பையனையும் கல்யாணம் பண்றாங்க. ஸோ ரூத்துடைய மனசு மாதிரி நமக்கு வந்து வரணும். அடுத்து 2வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில நேரம் நம்ம ஆண்டவர் சொல்றதை கீழ்ப்படியாம போனனால நமக்கு வந்து 2வது தருணத்துக்காக நம்ம கீழ்ப்படியாம போய் ஆண்டவர் சொல்றதை கீழ்ப்படியாம போயிடும். அப்புறம் நமக்கு வந்து அதுக்குள்ள வரைய பிரச்சனை வருது. அந்த நேரம் இருந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே எனக்கு 2வது சான்ஸ் வந்து கேட்டோம்னா நிச்சயமா கிடைக்கும். நம்ம வேதத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோனா தீர்க்கதரிசி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவருக்கு உண்மையுமே நல்லா தெரியுது இது ஆண்டவர் சத்தம். ஏன்னா ஆண்டவர் சத்தத்தை நல்லா கேட்டு பழகுனவர், அது கேட்டுட்டு தான் ஓடுறாரு. ஆனா அவர் எப்படி நினைப்புல அவர் வந்து ஓடுறாருன்னே தெரியல. ஆனா ஓடனோடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா ஓடினாலும் அவர் நீ எங்கே போனாலும் நான் ஒன்றை விட மாட்டேன், ஒன்றை வச்சு தான் நான் அங்கே வந்து நினைவேக்கு சொல்லணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது நீ எந்த இடத்துக்கு ஒன்றாலும். அதனால தான் ஆண்டவர் வந்து அந்த கப்பல்லையும் வந்து பயங்கரமான ஒரு சேதத்தை கொடுக்குற மாதிரி ஒரு இது பண்ணார். உடனே அங்கே அப்புறம் யோனாவே சொல்லிட்டாரு, சரி என்னால் தான்ப்பா இப்படி வந்துருச்சு, என்னையே தூக்கி போட்டுருங்கன்னு. மீனின் வயிற்று ஆண்டவர் அப்பயுமே எப்படி ஒரு பாதுகாப்பு தராரு பாருங்களேன். அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே போகிறார். அந்த மீனின் வயிற்றுக்குள்ள நின்று ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாரு, ஆண்டவரே எனக்கு வந்து இறங்குங்க. அந்த 2வது சான்ஸுக்காக வந்து இதுதான் நீங்க ஆதாம் ஏவல் கேட்காம விட்டுட்டாங்க. ஆனா ஆக்சுவலி யோனா வந்து திருப்பி வந்து அந்த மீனின் வயிற்றுல இருந்து ஜெபிக்கிறாரு. ஆமா, அந்த கடல்ல இருந்து என்னை தூக்கி போடுங்கன்னு சொல்றதுக்கு வந்து அதுக்குமே ஒரு இருதயம் வேணும். ஆமா, இப்ப நான் கீழ்ப்படியாம வந்துட்டேன், அதுக்கு நான் இப்ப என்ன செய்யறது, அதுக்காக வந்து என் உயிரை நீங்க அதுக்காக கொல்லுவீங்களா அப்படின்னு வந்து அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா என்ன பண்றது. இந்த மனசும் அவருக்கு வந்துச்சு ஆக்சுவலி யோனாக்கு. சரி ஓகே, என்னை தூக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு அமைதி ஆயிரும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அந்த இடத்துல செகண்ட் சான்ஸை கேட்டு திருப்பி ஆண்டவர்கிட்ட திருப்பி நீ நினைவேக்கு போகணும். உண்மையாமே நினிவே மக்களுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல வந்து நினிவே மக்களுக்கும் செகண்ட் சான்ஸ் வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. அவங்களுமே ஏன்னா அவங்க செய்த பாவத்துக்கு ஆண்டவர் வந்து இந்த பட்டணத்தை நான் அழிச்சே ஆயிருவேன்னு சொல்லு. ஒருவேளை யோனா போகாம இருந்து சரி இவனும் போல, நம்ம வேணா அந்த பட்டணத்தையே வேணா அழிக்கணும், அழிச்சிருவோம் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா இந்நேரம் வந்து இதா இருக்காரு. யோனாவுக்கும் செகண்ட் சான்ஸ், நினிவே மக்களும் அந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க.
அந்த சான்ஸ் இப்போ நம்ம 2 ஆங்கிள் நம்ம இதை பார்க்கலாம். ஆண்டவர் செகண்ட் சான்ஸ் தர்றாரு, நம்ம கேட்கும்போது தருகிறார். தர்றது மட்டும் இல்லாமல் அந்த செகண்ட் சான்ஸையும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு அநேகர் வந்து செகண்ட் சான்ஸையும் கரெக்டாக பயன்படுத்தாமல் தேர்ட் சான்ஸு ஃபோர்த் சான்ஸுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. ஆண்டவருடைய மகா பெரிய கிருபையினால தேர்ட் சான்ஸும் தராருன்னு வைங்களேன், அதையும் நம்ம இழந்துட்டு 4th 5th நம்ம வந்து நிற்கக்கூடாது. அது வந்து துணிகரத்துக்கு போயிடும். ஆமாம், ஆளர் வந்து அது துணிகரமான பாவத்துக்கு வந்து நான் அவருக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். இவன் உண்மையாமே மனஸ்தாபப்பட்டு திருப்பி செகண்ட் சான்ஸ்க்கு வரானா, சூழ்நிலை நிமித்த வரானா, இல்ல வேணும் செஞ்சுட்டு அதுலதான் அவர் சொல்றார், பொய்யா என்ன மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்கள் கிருபையை தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்ப திரும்பி நம்ம வந்து ஆண்டவர் தர கிருபையை வந்து போக்கடிக்கிற ஒரு மனுஷங்களா வந்து இருக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நல்லதான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சில நேரம் உண்மையுமே நம்மளே அந்த கில்ட்டி ஃபீலிங்லேயே இருந்துடக்கூடாது. ஒரு சிலர் கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கலாம், கீழ்ப்படியாமல் இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு இந்த செகண்ட் சான்ஸில் ஒரு நல்ல வாழ்க்கை தருவாரான்னு ஏங்கிட்டு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நம்மளுடைய தேவன் வந்து தருகிற தேவன். ஆனால் அதை ரொம்ப ரிப்பீட்டடாக நம்ம செய்யாமல் இருந்தால் அந்த ஒரு டைம் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் வந்து நமக்கு செகண்ட் சான்ஸ் தருவார். நம்ம வேதத்திலே நம்ம இன்னுமே நிறைய பேரை பார்க்கலாம். ஆனால் நம்ம இன்னைக்கு ஒரு 2 பேரை நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் அவங்களையும் நீங்கள் நல்லா தியானிங்க, அவங்க செகண்ட் சான்ஸ் எப்படி வந்துச்சுன்னு. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு செகண்ட் சான்ஸை தருவார். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.